அன்புள்ள சகோதரர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என்னுடைய டாக்டர் சுந்தர் வாஸ்து என்ற அந்த சேனலில் இப்பொழுது அந்த நிலத்தடி நீர் தொட்டி, போர்வெல்லு, செப்டி டேங்கு இதெல்லாம் எந்த பக்கம் அமைஞ்சால் என்னென்ன நன்மை, எந்த பக்கம் அமையாவிட்டால் அதனுடைய கெடுதல், அடுத்தது எப்படி சரிவாக இருக்க வேண்டும், அடுத்தது இது மாதிரி பலவிதமான ஒரு அந்த தொழிற்சாலை கட்டுவதற்கு என்ன வேணுமோ அதே மாதிரி அந்த எப்படி வெளியில் எப்படி சாலைகள் எப்படி அமைக்க வேண்டும், நாற்புறம் இருந்தால் எப்படி இருக்கும், 3 புறம் சாலைகள் இருந்தால் எப்படி, 2 புறம் சாலைகள் இருந்தால் எப்படி, 1 புறம் சாலைகள் இருந்தால் என்ன நன்மை தீமைகள், எப்படி இருந்தால் நல்லது, அந்த ஃபேக்ட்ரி நம்பர் 1 ஃபேக்ட்ரியாக வருவதற்கு நாம் வாஸ்துப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கி கூற இருக்கிறேன். அதை வரைபடம் மூலமாக, தட் இஸ் ஸ்கெட்ச் மூலமாக உங்களுக்கு விரிவாக கூறுகிறேன். நீங்கள் உற்று கவனித்து அந்த மாதிரி தான் ஃபேக்ட்ரி கட்டணும் என்பதை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நேராக வரைபடத்திற்கு செல்வோம். இப்பொழுது இதுதான் அந்த ஃபேக்ட்ரி. இதில் கிணறு, ஆழ்துளை கிணறு, நிலத்தடி நீர் தொட்டி, தட் இஸ் சம்ப், இது எங்கெங்கே அமைக்கணும், அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, எங்கே அமைத்தால் என்னென்ன தீமைகள் என்பது, ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இப்போ நான் விரிவாக கூறுகிறேன். இதுதான் வடக்கு ஈசானியம். இந்த வடக்கு ஈசானியம், இங்கே வடக்கு ஈசானியம் இந்த மாதிரி போர்வெல், நிலத்தடி நீர் தொட்டி இதெல்லாம் கட்டுனா எப்படின்னா நல்ல அற்புதமான பலனை கொடுக்கும். உங்களுக்கு செல்வம் உங்களை தேடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் உடம்பு மிக நன்றாக இருக்கும். நல்லா அலைந்து திரிந்து ஓடி அந்த ஃபேக்டரியை வளர்க்கலாம். வளர்ச்சி தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த கிழக்கு ஈசானி இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல பெயர், இந்த ஃபேக்ட்ரிக்கு நல்ல பெயர் வரும், நல்ல ஆர்டர் வரும், முன்னேற்றம் அடைந்து கொண்டே போகலாம். புகழெல்லாம் அப்படி உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி உங்களுடைய கைகளை பற்றும். செல்வம் உங்களுக்கு குவியத் தொடங்கும். அது மாதிரி அடுத்தது கிழக்கு, இதுதான் கிழக்கு. இந்த மாதிரி போர்வெல் அதில் இருந்ததுன்னா இதுவும் நல்ல முன்னேற்றம், நல்ல பணம் வரும், புகழ் வரும், அதிர்ஷ்டம் தரும். அடுத்தது அக்னி மூலையில், இது அக்னி மூலையில். அக்னி மூலை இருந்ததுன்னா தீய பலம் தான் வரும், திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், தீ விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பிடும், கெட்ட பெயர் தான் உண்டாகும். அந்த ஓனருக்கும் அந்த தொழிற்சாலை வேலை பணிபுரிவர்களுக்கும் சரியாக உறவு இருக்காது. அடிக்கடி ஸ்ட்ரைக், அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும். பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த உரிமையாளருக்கும் அந்த தொழிலாளருக்கும் கருத்து வேற்றுமை அதிகம் இருக்கும். ஆக மொத்தம் பணம் குறையும், வருமானம் குறையும், தொழிற்சாலை நன்கு வளராது. அப்போ இது மாதிரி இருந்ததுன்னா அவருடைய உடலும் நலமும் கெடும். அடுத்தது தெற்கு, இந்த தெற்கில் இந்த மாதிரி இந்த செப்டிக், இந்த போர்வெல்லு, வெல்லு, நிலத்தடி நீர் தொட்டி இங்கே இருந்துன்னா தீய பலம் தான் வரும், உடல்நலங்கிடும், விபத்து நடக்கும், பொருள் நிச்சயமாக இழப்பு ஏற்படும், வறுமை தாண்டவமாடும். அடுத்தது தெற்கு, இந்த மாதிரி தெற்கு இருந்துச்சுன்னா, அதாவது தெற்கு நிறுதி, இதுதான் தெற்கு நிறுதி. தெற்கு நிறுதியில் இந்த மாதிரி சம்பு, கிணறு, ஆழ்துளை கிணறு இருந்ததுன்னா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், உடல்நலம் கெட்டுக்கொண்டே போகும். அடுத்தது கடன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், பொருள் இழந்து கொண்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பொருள் இல்லைன்னா வறுமை உங்களை தேடி வரும், கெட்ட பெயர் உண்டாகும். வேறு யாராவது தவறு செய்து விட்டு நீங்களே தவறு செய்து சிறைச்சாலைக்கு போகக்கூட சான்சஸ் உண்டாகும். அடுத்து இது மேற்கு, இதுதான் மேற்கு. இந்த மேற்கு இன்னும் கெட்ட பலம்தான் வரும், விபத்து வரும், உடல்நலம் கெடும், துயரம் மேல் துயரம் வந்து கொண்டே இருக்கும். சரி, தொழிற்சாலை சரியாக நடக்காமல் மூடக்கூட வாய்ப்பு வரும்.
அல்லது அந்த தொழிற்சாலை வேறொருத்தருக்கு கைமாறும். சில சமயத்தில் லோன் வாங்கி கட்ட முடியாமல் ஏலத்துக்கு கூட போகும், கெட்ட பேர் வருவாகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உண்டாகும். அடுத்தது மேற்கு வாயு. இதுதான் மேற்கு வாயு. இது இதுவும் கெட்ட பெயர் தான் வரும். பகை வரும், வழக்கு வரும், தொழிலில் பிரச்சனை வரும், தொழில் நன்கு நடக்காது. அடுத்து இது வடக்கு வாயு. இந்த வடக்கு வாயு இருந்துன்னா தீய பலம்தான். பகை வரும், வழக்கு வரும், வறுமை வரும், தொழிலாளர்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அடுத்தது மையம். இது சென்ட்ரு. இந்த சென்ட்ரு இதுங்க இருந்தாலும் கெட்ட பெயர் தான் வரும். செல்வம் குறைந்துவிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உடல்நலம் கெடும். அந்த தொழிற்சாலை நன்கு வளராமல் மூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆகையால் இது மாதிரி இருந்து வைக்க வேண்டும். இந்த கட்டிட பொருள்கள்லாம் இங்கே தான் வைக்கணும். இந்த மேற்கு, இந்த நெருதி இந்த பக்கம்தான் இப்படித்தான் இருக்கணும். இந்த சைடு தான் வச்சுருக்கணும். வேறு ஈசானி பக்கமோ இந்த பக்கமோ இந்த பக்கம் வைக்கக்கூடாது. இங்கே தான் வைக்கணும். கட்டிட பொருள் எதாக இருந்தாலும் சரி, மணல் கல் எதாக இருந்தாலும் இந்த மேற்கு பக்கம், இந்த தெற்கு பக்கம், இந்த பக்கம் தான் வைக்கணும். அப்புறம் கொட்டகை அதே மாதிரி தான் இங்கே தான் போடணும். கொட்டை அதை ஷெட்டு இந்த மாதிரி இந்த பக்கம் மேற்கு பக்கம் அல்லது தெற்கு பக்கம் அல்லது இந்த பக்கம் நிறுதி பக்கம் தான் போடணும். மறந்தும் கூட இந்த ஈசானி மூலை, அக்னி மூலை இதெல்லாம் இங்கே பர்டிகுலர் ஈசானி மூலையில் எந்த செட்டும் வச்சு இந்த ஈசானியத்தை அடைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அது உண்டு. அடுத்தது வேலை ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறேன்னா அந்த கடைக்கால் ஈசானியத்தில் தான் தொடங்கணும். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஈசானியத்தில் தொடங்க வேண்டும். இங்கே தொடங்கி வேலை நிறுதியில் தான் முடிக்கணும். முக்கிய நிறுதியில் முடிக்க வேண்டும். மாறாக செய்யக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது கடைக்கால், காங்கிரீட் மற்றும் கட்டட வேலைகள். இந்த கடைக்கால், காங்கிரீட்டு, கட்டிட பணிகள்லாம் இந்த நிறுதியில் தான் துவங்கணும். ஈசானியத்தில் தான் அந்த பணியை முடிக்கணும். இது ரொம்ப முக்கிய வேண்டும். மாறலாக செய்யக்கூடாது. கடைசியில் கட்டடத்தை நிறுதியில் கொஞ்சமாவது அதிகமாக உயரமாக வைத்து கட்ட வேண்டும். இங்கே அதிகமாக இருக்கணும், ஈசானியத்தில் குறைவாக இருக்க வேண்டும். அது மாதிரி செய்ய வேண்டும். அடுத்தது மதில். இந்த மதில் எப்படின்னா இது நிறுதி மூலையில் சரியாக அது இந்த 90 டிகிரி இருக்க வேண்டும். இதுதான் காம்பவுண்டு. இதுதான் காம்பவுண்டு. இதுதான் இந்த வீடு, இந்த தொழிற்சாலை. இது காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டு இந்த நிறுதி மூலை இந்த 90 டிகிரி இருக்கணும். ரொம்ப முக்கியம். இந்த ஈசானியத்தில் குறுங்கோணமாக இருக்கலாம், வளர்ச்சி இருக்கலாம். இந்த ஈசானியத்தில் வெட்டு குத்து இது மாதிரி கிராஸ் ஆகிறது அது மாதிரி இருக்கக்கூடாது. இதுவும் 90 டிகிரி அது குறைவாக ஸ்லைட்டாக இருக்கலாம். இந்த மனை வளர்ச்சி இருக்கிற ஈசானியம் இது 90 டிகிரி கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதில் வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஈசானியத்தின் விளக்கத்தை பண்ணியிருந்தால் அதுங்க முடியும். மூளைகள் எல்லாம் இங்கே எல்லாம் எதுவும் வளைஞ்சிடக்கூடாது. இங்கே வெட்டு வளைவு, இந்த மூளை எந்த மூலையிலையும் அது இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். வேணால் நல்லா ரெக்டாங்குலராக இந்த மாதிரி தான் இருக்கிறது நல்லது. இப்போ எங்கேயும் இந்த பக்கம் வெட்டு வளர்ச்சி இருக்கக்கூடாது, இங்கேயும் வெட்டு இருக்கக்கூடாது. நல்லா ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்குலர் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருந்தால் தான் நன்கு அந்த கட்டடம் இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி அமைத்து கொண்டால்தான் நீங்கள் அதிகமாக அதை வளர்க்க வேண்டும். மதில் இந்த வாயில் எப்படின்னா, வாயில் இங்கே இருக்கலாம். இந்த ஈசானி வடக்கு ஈசானி இங்கே இருக்கலாம். அடுத்தது இங்கே இருக்கலாம். தெற்கு பக்கம் இந்த பக்கம் இருக்கலாம். இந்த மேற்கு வாயத்தில் இந்த பக்கம் இருக்கலாம். வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா இடம் இல்லைன்னா சென்டருக்கு இந்த பக்கம் வைக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டருக்கு இந்த பக்கம் வைக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டருக்கு இந்த பக்கம் வைக்கலாம். இங்கே தான் இருக்க வேண்டும். வேறு எங்கேயும் எட்டு திருத்து இந்த தரம் வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். அதான் இந்த இது 2 பக்கமும் இருக்கலாம். இங்கே இருக்கலாம். சென்டர் இடத்த இந்த பக்கம் இருக்கலாம். இந்த மாதிரி 8 இடத்தில் மட்டும்தான் அந்த வாயில் அமைக்க வேண்டும். வேறு எங்கேயும் அமைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். வேறு எங்கேயும் வெட்டு
வளைவு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த வெட்டை சரி செய்து தான் வைக்க வேண்டும். அந்த மனை இந்த மாதிரி இங்கே தண்ணி விட்டால் இங்கே போய் இழுகணும். சரிவு இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் சரிவு இப்படி என்று சரிவு இருக்க வேண்டும். ஆகையால் இது மாதிரி அமைத்து கொண்டால் அந்த ஃபேக்ட்ரி உன்னதமான பலனை கொடுக்கும். நான் இதுவரைக்கும் அந்த ஃபேக்ட்ரி எப்படி கட்டணும், அந்த பணி எங்கே தொடங்கணும், எங்கே முடிக்கணும், கிணறு எந்த பக்கம் இருந்தால் போர்வெல், நிலத்தடி நீர் தொட்டி, கிணறு எந்த பக்கம் இருந்தால் அதிக நன்மைகள் கிடைக்கும், எந்த பக்கம் இருந்தால் தீமைகள் விளையும் என்பதை விரிவாக வரைபடத்தின் மூலமாக கூறப்பட்டது. நான் கூறியபடி அந்த ஃபேக்ட்ரி, அந்த தொழிற்சாலை கட்டினால்தான் அதிகமான ஆர்டர் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியும். தொழிலுக்கு நல்ல செலவு செய்யலாம். தொழிற்சாலையில் வேலை செய்கிற பணியாளர்களுக்கு நல்ல ஊதியம் கொடுக்கலாம். அப்பொழுதுதான் அந்த ஃபேக்ட்ரி நிறைய ஆர்டர் வெளிநாடுக்கெல்லாம் ஆர்டர் பணத்தை நீங்கள் குவிக்க முடியும். ஆகையால் இது மாதிரி அமைத்துக்கொள்ளுங்கள், ஃபேக்ட்ரி கட்டுமாறு அமைத்துக்கொள்ளுமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். 2 பட்டனையும் அமுத்தி ப்ரெஸ் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி போடக்கூடிய எல்லா வீடியோகளும் உங்களுடைய செல்ஃபோன், லேப்டாப், டெஸ்க்டாப்பில் வரவழைக்குமாறு செய்து கொள்ளுமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.